அவங்க என்ன ஆளுங்க? நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க அதாலே தானா? தெரியுது. பார்த்தாலே எப்படி தெரியும்? பின்னாடி வாழலாம்ல. அப்ப நம்ம ஆளுங்க தானே. ஆரம்பிக்கலாமா? கம்மியாக போட்டிருக்காங்க. ஹலோ, ரக்ஷன்லாம் இருக்கான்பா. விஜயகாந்த் ஜெயந்தி நம்ம கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு விஜயகாந்த் போன் ஜெயந்தி. வையா. விஜயகாந்த் ஜெயந்தியா? இன்று விஜயகாந்த் ஜெயந்தியை முன்னிட்டு விஜயகாந்த் தமிழக முதலமைச்சர் சிவகார்த்திகேயனும் எதிர்க்கட்சி தலைவர் விஜய் சேதுபதியாரும் விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்தனர். டேய், நான் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கேன், நீ தூங்கிட்டு இருக்க? சாரி மச்சான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன்டா. அடிங்க. வரலாற்றிலேயே முதல் முறையா தாதாவும் ராசாவும் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வானமும் பூமி சேர்ந்தா எப்படி இருக்கும்? எரிமலையும் சூறாவளியும் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு லீவ் கொடுக்காத. உன் வேலையும் வேணாம், உன் போனஸும் வேணாம், உன் பொங்கச்சோரம் வேணாம், உன் புளியோதரையும் வேணாம். ஐ லைக் டு ஸ்லீப் வித் ராசாடா அவர் இந்த வயசுலயே பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, சண்டை போடுறாரு, ஓடுறாரு, உழைக்கிறாரு. ஒன்னால ஒரு தண்ணி ஜக்க கூட ஒழுங்கா தூக்க முடியல. நீ எல்லாம் அவரை பத்தி பேசலாமா? ஐ லைக் டு ஹேவ் செக்ஸ் வித். ஆரம்பத்திலேயே டோசேஜ் கொஞ்சம் தூக்கல. பாட்டு இல்ல, கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். அப்புறம் என்னாச்சு? வயசானாலும் சும்மா கும்முன்னு இருக்கிற ஒரு ஹீரோ. பிரியா பவானி சங்கர் மாதிரி ஒரு ஹீரோயின். ஐயோ, அப்ப வேற யாரையும் மாத்தி வந்துட்ட போல இருக்கே. 2 பேரும் லவ் பண்றீங்க. ஒருவேளை நீ ஆசைப்படுற மாதிரி ட்ரூ லவ்வா இருக்குமோ? மயிறு ட்ரூ லவ். அவளுக்கு என்னையும் பிடிச்சிருக்கா, உன்னியர் பையனும் பிடிச்சிருக்கான். 3 பேர் சேர்ந்து லிவிங் டுகெதர்ல இருக்கலாமான்னு கேக்குறான். பொம்பளை பிள்ளையா அப்ப விரல் நீட்டினா விரல் காட்டுற திசையை பார்க்கும். உனக்கு டிங்க் ஓகேவா? டிங்கா அப்படினா? டுவெல் இன்கம் அண்ட் நோ கிட்ஸ். Shall we get into a loving relationship? ஆனால் புதுசு சொல்லியிருக்க. கடவுள் கொடுக்குற சொத்தியா? அப்படின்னா குளிர்காலத்துக்கு மட்டும். இப்போ குளிருது, மழை பெய்யுது, அப்படியே கடல் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கு தம்பி, ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு படம் பதில்களை மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. நல்ல கேள்விகள் எழுப்பினா கூட போதும் தானே. 2026 எலெக்ஷன்ல தளபதி ஜெயிச்சாரா இல்லையா? நாங்க மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பேர் இந்த ஒரு முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. தளபதி ஜெயிச்சிருவாரு. 2050லயும் தோனி ரிட்டையர் ஆகலையா? கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டைம் டிராவல் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சில பேருக்கு சில விஷயங்களை சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும். ஐயோ அங்கிள், பூமர் அங்கிள். சின்ன வயசுல இருந்து அவருக்கு ரசிகரா இருந்திருக்க. கொன்னிட வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு. Not too கண்டிப்பா much. இந்த படத்தை பண்றோம். எல்லா டைரக்டரையும் கூட்டு படத்தை போட்டு காட்டுறோம். படம் சூப்பரா இருக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறோம். மக்களை ஏமாத்தி ஸ்கேம் பண்றோம். சொல்லுங்க கதிர், இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அடுத்த வைரல் நியூஸ் வரவெல்லாம் அர்த்தம் வைத்தறிச்சல கொட்டிக்கிறதா நம்மளுக்கு வேலையா?